வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ பாட்டி கம்பும் முளைக்கட்டிய பச்சை பயிரையும் வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கம்பு பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் கம்பை. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. ஒன்றா ரெண்டாக அரைச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். ஏன்னா கம்பு வேக கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால தான் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பச்சை பயிரை அரைக்க வேண்டாம், பச்சை பயிரை அப்படியே போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், பச்சை பயிரை அப்படியே போட்டுக்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிறு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா காய வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் நெய் இல்லாட்டினாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய். பாருங்க, கொஞ்சம் ஒரு 3 பல் பூண்டு பல், ஒரு சின்ன சைஸு இஞ்சி போட்டுருக்கேன். பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன ஒரு பிஞ்சு இஞ்சி போட்டு வச்சுருக்கிறேன். இஞ்சி நல்லா எண்ணெயில் வதக்கும்போது என்ன ஆகும்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நறுக்குன்னு தட்டுப்படாது, நல்லா மாவு மாதிரி இருக்கும். இஞ்சியும் பூண்டும் நல்லா நெய்யில் வதக்கிடுங்க. வதங்கின அப்புறம் இந்த பாருங்கள், கம்பும் முளைக்கட்டிய பச்சை பயிர் சும்மா கழுவிட்டு நீங்கள் மூடி வச்சிங்கனாலே நல்ல பயிராக ஒரே நாளில் முளைக்கட்டிடும். இந்த மாதிரி லேசாக முளைக்கட்டினாலே பரவாயில்ல, ரொம்ப பெருசாக வேணுன்ற அவசியம் இல்லை. லேசாக முளைக்கட்டிட்டு அதில் ரொம்பவே நல்லாயிருக்கும், சத்து கிடைக்கும் நம்மளுக்கு. இதை அப்படியே பிரட்டி விட்டுருவோம். பிரட்டி விட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதிலே ஊற்றிக்கலாம். பாசி பயிர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் ஊற்றிக்கிடுவோம். அதுக்கு 3 டம்ளர் ஊற்றலாம், 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். நீங்கள் எந்த டம்ளரில் கம்பு போடுறீங்களோ அந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, சரியாக இருக்கும் கிச்சடி செய்கிறதுக்கு. கிச்சடி கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இதை இறக்கி அந்த அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் பாருங்கள். அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் நல்லா பொரியட்டும். வெறும் சீரகம் போட்டோம்னா போதும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்து கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா 50 கிராம் பட்டாணி, 50 கிராம் பீன்ஸு, 50 கிராம் கேரட்டு, ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 25 கிராம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை போட்டு வணக்கினீங்கன்னா சாப்பிடும்போது சுவையாக இருக்கும், நல்லா வதங்கட்டும். இந்த காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு சிட்டிக்கு பெருங்காயப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக காய் வேகிற தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு வேக வைங்க. மூடி வச்சிடலாம்.
பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச அப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா கிளறி விட்டு நம்ம பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கிளறி விட்டு வெயிட் போட்டுக்கலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுருவோம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வரட்டும். பாட்டி எப்படி வெந்திருக்குன்றதை காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா பாட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெஜிடபிள் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வச்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த கலவையில் கம்பு வெந்த கம்பை போட்டுருவோம். கம்பம் பச்சைப்பயிறு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஸ்டவ் வச்சிருந்தோம்னா கெட்டி ஆயிரும். அதனால் பாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் நம்மளுக்கு செரிமானமும் கொடுக்கும். சுகர் பேஷண்ட்டெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரம் பசியும் தூண்டாது. ரொம்ப சத்தான பொருளும் கூட. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பயன்படுங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி உங்கள் ஃபேமிலி அதிகமாக இருந்தால் பாட்டி போட்ட காய்கறியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி பார்க்குறதோடு விடாதீங்க. ஒரு தடவை சமைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. காலையில் டிஃபனுக்கு நல்லா செய்யலாம். நீங்கள் நைட்டு டின்னருக்கு செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேவா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.